அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, தீன் இஸ்லாம் சுன்னத் ஜமாத் மதரசா மாணவர்கள் சூறாவை மனனம் செய்கின்றார்கள். அதாவது அந்த சூறா பாடம் பண்ணக்கூடிய அந்த சிறப்பு அவங்க தெரியப்படுத்துகிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். சூறா நீங்கள் எத்தனை சூறா, அதாவது சூறா இன்றைக்கி அல்ஜீரியா நாட்டிலேருந்து ஒரு சிறுவன், 3 வயசு ஒரு சிறுவன், அப்துல் ரஹ்மான் பேர். அந்த சிறுவன் குர்ஆன் பூராவுமே மனப்பாடம் செய்திருக்காராம். குர்ஆனு எத்தனை சூறா, குர்ஆனில் எத்தனை சூறா இருக்குது மொத்தம்? அல்ஹம்துலில்லாஹ். அந்த சூறாவும் பூராவுமே 3 வயசு குழந்தை, எத்தனை வயசு குழந்தை? ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக நம்ப முடியுதா? முடியாது. ஆனால் அதிசயமாக அந்த குழந்தை ஓதிட்டே இருக்குதாம்மா, மனப்பாடம் செஞ்சு ஓதிட்டே. எந்த ஊர்? அல்ஜீரியா. எந்த ஊர்? அல்ஜீரியா நாட்டை சேர்ந்த அப்துல் ரஹ்மான். என்ன பேர்? 3 வயது. 114 சூறாவை மனப்பாடம் செய்து கொண்டார். அப்ப நீ எத்தனை சூறா மனப்பாடம் பண்ணியிருக்க? 14. நீயா? 22. அல்ஹம்துலில்லாஹ். நீ 13. அப்போ இந்த 13, 14, 15 சூறா ஆக்கியிருக்கோம். ஆனால் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சின்ன சிறுமி 12 வயசு தான் இருக்குது, அதுவும் குர்ஆன் பூரா மனப்பாடம் பண்ணிருச்சு. அது எப்படி சூறா மனப்பாடம் பண்ணிச்சு? பேட்டி எடுக்கிறாங்க, எல்லாரும் போய் பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டி எடுக்கும்போது நான் ஒரு சூறாவே மனப்பாடம் சொல்லி படித்து 114 சூறாவும் மனப்பாடம் பண்ணிட்டேன். அந்த சின்ன குழந்தை சிறுமி தமிழ்நாட்டில் மனப்பாடம் பண்ணிருச்சு. அப்போ நம்மளால் முடியும். ஏன் முடியாமல் இருக்குது? நம்ம சரியான முறையில் மருசாக்கு வராமல் சூறா பார்க்காம இருக்கிறனால தான் நமக்கும் சூறா தெரியாமல் இருக்குது. அந்த சூறாவை மனப்பாடம் பண்ணி நம்ம ஆர்வம் பார்க்கணும். அந்த சூறா பார்க்க அல்லாஹ் சுப்ஹானஹு அவ்வளோ சிறப்பு வச்சிருக்கிறான். அவ்வளோ அந்த குர்ஆனை மனப்பாடம் பண்ண ஆஃபிதாக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே கேள்வனுக்கு இல்லாமல் சொர்க்கம் போகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். அது மட்டும் இல்லை, பெற்றோர்களை பெரிய சிம்ஹாசனத்தை வச்சு அழகு பார்ப்பான். நம்ம தாய் தந்தையர்களை பெரிய சிம்மாசனம் மாதிரி அழகு பார்ப்பான். ஆற நம்ம பெற்றோர்களை எங்கே? மறுமையில் அல்லாஹ் தஆலா. ஏன்னு சொன்னால் ஓதுனாங்களே அந்த குழந்தைகளை ஓத வச்சாங்களே, அப்படி அதுக்காக வேண்டி அவங்களுக்கு பரிசாக நம்முடைய பெற்றோர்களை தாய் தந்தையர்களை சரியான ஒரு நல்ல ஒரு அரசுகளை உட்காந்துருப்பாங்கல்ல, பெரிய ஒரு சிம்மாசனம், அதில் உட்கார வச்சு அழகு பார்ப்பாங்களா. அப்படியே சூரியனை மாதிரி ஜொலிக்குவாங்களாமா. நம்முடைய பெற்றோர்கள் ஜொலிக்குவாங்களாமா. எப்படி? அந்த சிறப்பு எப்படி கிடைச்சது? குழந்தைகள்லாம் நம்ம சூறா அதிகமாக மனப்பாடம் பண்ண அல்லாஹ் மிகப்பெரிய நம்ம நேசிச்சிடுறான். ஏன்னா அல்லாஹ்வுடைய குர்ஆனு, நம்ம அல்லாஹ்வுடைய குர்ஆனை அதிகமான சூறாக்களை மனப்பாடம் செய்ய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம என்ன செய்கிறான்? அப்படியே நேசிச்சிடுறான். நமக்கு பறக்க செய்கிறான், குடும்பத்துக்கு பறக்க செய்கிறான், நம்முடைய அந்தஸ்துகளை உயர்த்துகின்றான். இன்ஷா அல்லாஹ் சூறா அதிகம் மனப்பாடம் பண்ணுவோமா? அதிகம் தினசரியாக சீக்கிரம் அரிசாக்கு நம்ம அழகான சூறாக்களை தினசரி பார்த்து 15, 20, 25, 30 சூறாக்களை பார்த்து நம்ம தொழுகையில ஓதிட்டே இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் செய்வோமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம குழந்தை எல்லோருக்கும் நல்ல மெமரி பவர்களை கொடுத்து, ஞாபக சக்தியை கொடுத்து 114 சூறாவும் மனப்பாடம் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம்முடைய மருசமான எல்லோரும் தந்தால் உரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.